காலேஜுடைய கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர்ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த வருஷம் நம்ம அந்த காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்றோம் ஆர் வந்து கவுன்சிலிங்ல ட்ரை பண்ணும்போது நம்ம சாய்ஸஸ்ல எந்த இடத்துல அந்த காலேஜை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு கிளியரா இருக்கு. ஓகேங்களா? வெல்கம் பேக் டு A2KDK சேனல். என் நேம் தினேஷ்குமார். என்னுடைய சேனல் நேம் வந்து A2KDK ஆக்சஸ் டு நாலேஜ் ஃப்ரம் தினேஷ்குமார். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த வரிசையில பார்க்க போற காலேஜ் தான் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் கோடு வந்து 1419. ஒரு காலேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில TNA கோட் அப்படின்னு அலாட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரே காலேஜ் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 காலேஜ் 3 காலேஜ் வந்து இருக்கு அந்த நேம்ல. அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அந்த காலேஜுக்கான கோடு வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த காலேஜுக்கான கோட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ்ல இன்னொரு காலேஜும் இருக்கு. அவங்களுடைய செகண்ட் காலேஜ் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324. இதுல எந்த காலேஜ்ல நீங்க எடுத்தாலும் சரி பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது காமன். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 காலேஜ்லயும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன், டைம், ஷெட்யூல், டைம் டேபிள், பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன் தான். இந்த காலேஜ்ல சாய்ராம் இன்ஜினியரிங்ல மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னா 14 கோர்ஸ் இருக்கு. இந்த 14 கோர்சஸ்ல என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வருஷத்துல இருந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்னா பேஸ்ட் ஆன் +2 ரிசல்ட், ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அப்ளை பண்றா, அதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற டாப் காலேஜ்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் சான்சஸ் இருக்கு. பட் எனிவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு ஸ்டேட் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெட்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கு ஃபியூவா. அப்படி பார்க்கும்போது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு லாஸ்ட் இயர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 185ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிசியா இருந்தீங்கன்னா ஒரு 179, பிசிஎம்க்கு 177ல கிடைக்கும், எம்பிஎஸ்சிக்கு 176.5ல கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 149 அண்ட் எஸ்சிஏக்கு 128 அண்ட் எஸ்டிக்கு 141.5ல கிடைச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்ததா எந்த டிபார்ட்மெண்ட் செகண்டா ஹையஸ்ட் கட் ஆஃப்ல ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது சாய்ராம்ல ஓசிக்கு 180.5, பிசி 174, பிசிஎம் 174 அண்ட் எம்பிசி 171.5 அண்ட் எஸ்சிக்கு 142 அண்ட் எஸ்சிக்கு 110 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் டிபார்ட்மெண்ட் எதுவா இருக்குன்னா ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓசிக்கு 180, பிசி 173.5 அண்ட் பிசிக்கு 172.5, எம்பிசிக்கு 168.5 அண்ட் எஸ்சிக்கு 143.5. அடுத்ததா வந்து இசிஇ கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல AML, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இசி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கான ஆவரேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு 178 to 179 இருந்தா கிடைக்க சான்சஸ் இருக்கு. இதே பிசியா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இசிக்கு ஒரு 172லயே கிடைச்சிருக்கு, ஏஎம்எல்க்கு வந்து 171ல அலாட் ஆயிருக்கு, பிசிஎம்க்கு ஒரு 164.5 இருந்தாவே கிடைச்சிருக்கு இசிஇ. ஏஎம்எல் வந்து 172ல கிடைச்சிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 167 172 இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஏஎம்எல் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஓட வந்து கம்பைன் பண்ணி அவங்களுடைய சிலபஸ் அவங்க என்ன கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபியூ காலேஜஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க, ஒரு 20 to 30 காலேஜஸ். அதுல டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ற காலேஜஸ் தனியா இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ ஃபாலோ பண்ற காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட் அப்படிங்கிறது டிசிஎஸ் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ற காலேஜஸ். அதுக்கு தனியாவே வந்து சிஎஸ்பிஎஸ் உடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டோட நம்ம லாஸ்ட் இயர்ல ஒரு இன்டர்வியூ பண்ணி வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு பர்டிகுலரா சிஎஸ்பிஎஸ் பத்தி எப்படி இருக்காங்க, என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோல போயிட்டு நீங்க ஃபுல்லா தெரிஞ்சீங்கன்னா யூ கெட் சம் ஐடியா ரிகார்டிங் சிஎஸ்பிஎஸ். ஓகேங்களா? அதுக்கான கட் ஆஃப்ங்கிறது 176.5ல கிடைச்சிருக்கு, பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 159.5 அண்ட் எம்பிசிக்கு 166 அண்ட் எஸ்சிக்கு 137. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 years கோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 175 அலாட் ஆயிருக்கு, பிசிக்கு 164.5, பிசிஎம்க்கு 167, எம்பிசிக்கு 156.5 அண்ட் எஸ்சிக்கு 140 அலாட் ஆயிருக்கு. எஸ்சிக்கு அங்க சீட் கிடையாது, எஸ்டிக்கு சீட் இல்லை. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த கோர்ஸுக்கு
வந்து என்ன கட் ஆஃப்ல கிடைக்குது அப்படின்னா சாய்ராம்ல 174 இருந்தா ஓசியில் அலாட் ஆயிருக்கு, பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 165.5 அண்ட் எம்பிசிக்கு 165.5 அண்ட் எஸ்சிக்கு 140 அலாட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ட்ரிபிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 to 165 169 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா உங்களுக்கு ட்ரிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 163.5 155 153 இந்த ரேஞ்சில இருந்தா உங்களுக்கு இஎன்ஐ கிடைக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சாய்ராம்ல ஒரு காலத்துல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிமாண்டு, நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு. இப்பவும் மெயின்டைன் பண்றாங்க. பட் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா சிஎஸ்சி மாதிரியான கோர்சஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க மெக்கானிக்கல் சென்னை பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சாய்ராம் இன்ஜினியரிங்கை நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தா வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கப்புறம் அலுமினி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக சாய்ராம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 என்சிசி விங் இருக்கிற ஒரு 10 காலேஜ் எடுத்து அப்படின்னா அதுல ஒரு காலேஜ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எல்லா காலேஜ்லயுமே என்சிசி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தாலும் ஏதோ ஒரு யூனிட் தான் வச்சிருப்பாங்க. ஒன்னு ஆர்மி வச்சிருப்பாங்க, இல்ல ஏர் வச்சிருப்பாங்க, இல்ல நேவல் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து 3 என்சிசி விங் இருக்கிற ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கூட இது கிடையாது. பட் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அட்டானமஸ் பாடியில் இருக்கிற ஒரு காலேஜ்ல என்சிசில 3 விங் இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா வெறும் ஒரு காலேஜோடைய கோர்ஸ் கட் ஆஃப் மட்டும் பார்த்து நம்ம அந்த காலேஜ் எடுக்கக்கூடாது. அந்த காலேஜ்ல என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, கிளப் அண்ட் செல்ஸ் இருக்கா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் சென்டர். ஸ்டூடெண்ட் வந்து வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிக்காத, ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணாத, அதை தாண்டி அவனுக்குன்னு ஒரு செல்ஃபா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பில்ட் பண்றதுக்கு ஒரு கெரியர் அங்க வந்து பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டுற காசுக்கு ஒருத்தா இருக்கு. நீங்க படிச்சு முடிச்சு வரும்போது வெறும் டிகிரி வேலையோட இல்லாம உங்க ப்ரொஃபஷனல்ல நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த ஃபீல்ட்ல அந்த டொமைன்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ் நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக் அண்ட் ஆட்டோமேஷன். அது போக இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு லாஸ்ட் இயர்ல ஒரு 155.5 அண்ட் 152 வந்து கிடைச்சிருக்கு. சிவில் இன்ஜினியருக்கு ஒரு 153 அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா 150 அண்ட் எபோ இருந்தா உங்களுக்கு ஓசி இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசில மெக்கானிக்கல் எல்லா கோர்ஸுமே கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். சில காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல அட்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா கவுன்சிலிங்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் இந்த காலேஜ் வந்து அதுக்கு ஆப்போசிட். நீங்க மேனேஜ்மெண்ட்லயே நீங்க சீட்டை பிளாக் பண்ணீங்க அப்படின்னா கூட நாளைக்கு கவுன்சிலிங்ல கிடைக்குது அப்படின்னா உடனே வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க அட்மிஷன் பண்ணும்போது நீங்க கேட்டுக்கலாம், சார் இது மாதிரி மேனேஜ்மெண்ட்ல அந்த சீட்டு பிளாக் பண்றேன், நாளைக்கு கவுன்சிலிங் வந்தா மாத்தி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவே அந்த காலேஜுக்கு அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்டா இருக்கு அதெல்லாம் அது பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், என் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க. I will guide you how to join the Sairam Engineering College and Sairam Institute of Technology அப்படிங்கிறத நான் கைட் பண்றேன். ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு தனி விளாகா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிற. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஷ் ஆல் தி பெஸ்ட்.